இம்யூனிட்டி பூஸ்டர் கார்லிக் ரசம் செய்யறதுக்காக 16 to 17 பல் பூண்டு, அது கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் மெளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாமே ஒண்ணும் பாதியுமா தட்டி எடுத்து வச்சுட்டு, சைடுல கொஞ்சமா புளிய ஊற வச்சுட்டிருந்தேன். இப்போ ரசம் செய்யறதுக்காக கொஞ்சமா எண்ணெய், அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்தோனமே, அது கூடவே கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கினேன். தக்காளி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு சாட்டே பண்ணிட்டு, அது கூடவே 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கினேன். எல்லாமே சாட்டே ஆனோனமே கொஞ்சமா புளி தண்ணி ஊத்தி, அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளு, உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதிச்சு வந்தோனமே, இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, அது கூடவே நம்ம அரைச்சு மசாலா தட்டி வச்ச மசாலா ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா கொத்தமல்லியும் அது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு, ஃபைனலா கொதி வர ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா, சூப்பரான கார்லிக் ரசம் ரெடி. இது கோல்டு இருக்கிற டைம்ல ட்ரை பண்ணி பார்த்தோம்னா, சூப்பரான ரிலீஃப் கிடைக்கும். அதே மாரி நல்ல ஒரு ஹோம் ரெமிடியான ரசமும் இது. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.